ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம், குறிப்பா இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம். ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சுணக்கமும் விலகி உங்களுக்கு நல்ல ஆதாயமான ஒரு நேரம் உண்டாகும். உத்தியோகத்துல உங்களுக்கு சிறப்பு தான். ஆனா ஜூலை 31க்கு மேல புதன் லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்தியோகத்தினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும். ஆனா அலுவலகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது குறிப்பா ஆகஸ்ட் 1க்கு மேல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்க அஷ்டமாதிபதியான செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தேவையற்ற தொல்லைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. 10ஆம் இடம் கோல்சாரப்படி செவ்வாய்க்கு நல்ல இடம் அப்படின்னாலும் உங்களுடைய அஷ்டமாதிபதியா வர காரணத்தினால உங்களுக்கு சக ஊழியர்கள் மூலியமா சூழ்ச்சிகளோ அல்லது தொல்லைகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உத்தியோகத்துல ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேல நீங்க எச்சரிக்கையை கடைப்பிடிக்கணும். ஆனா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு பல சிறப்புகளை பண்ண போகுதுன்றதுல மாற்றம். ஜூலை 31க்கு மேல பெயர்ச்சியாகிற இந்த புதன் குருவோட சேர்ந்து லாபத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு சிறப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலையில முன்னேற்றங்களோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த அதிகாரிகள், மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பாங்க. ஆனா சக ஊழியர்கள்கிட்டையும் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது அமோகமான நேரம்னு சொல்லணும். ரியல் எஸ்டேட்டு, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள், கட்டுமான தொழில்கள், என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இரும்பு அல்லது லேத்துப்பட்ட சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துறவங்க, இவங்களுக்கெல்லாம் யோகங்கள் கூடும். மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆலயம் தொடர்பான தொழில்கள், மரம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், இதுல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கும் அமோக யோகங்கள். கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறவங்களும் ரொம்ப முன்னேற்றத்தை காண்பாங்கன்னே சொல்லலாம். அதனால இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதமா விளங்கும். விருந்தினர்களுடைய விருந்தோம்பலும் விருந்தினர் வருகையும் அதிகமா இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. குடும்பத்துல மன மகிழ்ச்சி இருக்கும். ஆனா சகோதர சகோதரிகள் கிட்ட மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால சகோதர சகோதரிகள் விஷயத்துல நீங்க எச்சரிக்கை கடைபிடிக்கணும். உங்களுடைய கண்ட சனி வக்கரம் அடைகிறதுனால, குருவோட பார்வையை மேற்கொள்றதுனால வாழ்க்கை துணையோட நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தையோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே நேரம் அவங்க படிப்புல ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு நேரம் தான். அது இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் மந்தப்போக்கில் இருப்பாங்க. அதன் பிறகு சுறுசுறுப்பு நிலையை அவங்க அடைவாங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியம் வரும்போது உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வாழ்க்கை துணைக்கும் இது பொருந்தும். சம்பந்தமில்லாத எலும்பு வலிகள் உங்களுக்கு தோன்றக்கூடும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டு தொடர்புடையவங்க அல்லது வெளிநாட்டுல நண்பர்களை வச்சிருக்கக்கூடியவங்க அல்லது மூத்த சகோதரத்தாலேயோ நல்ல ஆதாயங்கள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க திசாபுத்தியில அது மாதிரி அமைப்பு இருந்தால் நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லலாம். அதுவே இந்த மாத சிறப்பு பலன் எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகர், ஆஞ்சநேயர், குரு தட்சிணாமூர்த்தி.